சிவகங்கை அருகே கிராவல் மண் குவாரியால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள விவசாயிகள் தங்களது சொந்த ஊரை காலி செய்து வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். கிராவல் குவாரியால் குக்கிராமலை விட்டு மக்கள் வெளியேறக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கு. சிவகங்கை இருக்கிற புளியடித்தமாக இருக்கிற சீனமங்கலம், திட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஒரு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்தவராக 200க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் இருக்கு. வரத்து கால்வாய் அருகே கிராவல் குவாரி அமைப்பதால தண்ணீர் தேங்கி நின்று வரத்து கால்வாய் வருவதில்லை. குடிநீராரத்துக்கும் விவசாய நிலங்களுக்கும் தண்ணீர் போவதால் விவசாயம் நடைபெறவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை கிராம மக்கள் வைக்கின்றாங்க. இக்கிராமத்தை சேர்ந்த சண்முகவேல் இருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். நான் காளையார்குளம் பக்கத்தில் இருக்கிற திட்டுக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவன். என் பேர் சண்முகவேல். எங்கள் ஊருக்கு மேற்கிட்ட ஒரு 5 ஏக்கர் தற்பொழுது கிராவல் குவாரி அமைச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 10 அடி ஆழம் வரையிலும் எடுக்கிறாங்க. இது போக இன்னமும் 5, 6 குவாரிகள் பக்கத்தில் எடுத்திருக்காங்க. எங்களுக்கு வரத்து குளக்கால் இருக்குது. சீனமங்கலம், திட்டுக்கோட்டை, உறுதிக்கோட்டை, கம்மா, குமாரவேலு குடிதண்ணி ஊரணிக்கு வர குளக்கால்கள் இருக்குது. இந்த குளக்காலை ஒட்டியே எடுக்கிறாங்க. இந்த குவாரியில் வர்ற தண்ணி பூரா பொட்டக்காட்டிலேருந்து குவாரியில் நின்றுக்குது. 4 கம்மாயும் பாழா போயிடுச்சு. இது தொடர்ந்து 5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கறனால ஏறக்குறைய 3-4 வருஷமாக நாங்கள் பஞ்சத்தை தான் சந்திக்கிறோம். எந்த கம்மாயும் பெருகிறதில்ல, தண்ணி வரல, குவாரியில் நின்றுக்கிறது தண்ணி பூரா. இதை நம்பி விவசாயம் சரியில்லாமல் போனதுனால கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே விவசாயத்தை நம்பி வாழ்கிற உறுதிக்கோட்டை கம்மா, திட்டுக்கோட்டை கம்மா, சீனமங்கலம் கம்மாயில் இருந்து இப்போ இதில் பாதி பேர் இனி விவசாயம் பண்ணுறதுல பிரயோசனம் இல்லைன்னு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நாங்களும் வெளியேறதுன்னு நினைக்கிறோம். இந்த குமாரவேலூர் குடிதண்ணியை நம்பி உறுதிக்கோட்டை, திட்டுக்கோட்டை, குமாரவேலூர், புளியடிதம்மா, கருவிக்காடு, தெல்லியின் வயல், வீரண்டம் வயல், வடக்கு இப்படி சுற்று வட்டார 10 கிராம மக்கள் இங்கே தான் தண்ணி எடுத்துகிட்டு போய் குடிக்கிறாங்க. இப்போ குடிநீர் ஆதாரமும் பாழாகுது. விவசாயத்தை நம்பி இருக்கிற எங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்குது. இதனால நாங்கள் இந்த குவாரி அமைக்கிற இடம் 4 குளக்காலும் சந்திக்கிற இடத்துலையே இருக்குது. காட்டு தண்ணியில் பிறண்டு வந்தால் தான் இந்த குளக்காலுக்கு கம்மாய்க்கு தண்ணி வரும். இது வர்றதுக்கு வழி இல்லாமல் இங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டதுனால எங்களுக்கு தண்ணி வராதனால வாழ்வாதாரம் பாதிக்குது. பல மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேறிட்டோம். இன்னமும் இருக்கிறவர்களை வெளியேறவா வேணாமாங்கிற முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகம் தான். இதுக்கு உடனே நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த மாவட்ட நிர்வாகமும் ஆட்சியாளர்களும் இதை தடுத்து நிறுத்தவரோட நிரந்தரமாக தடை விதிக்கணும். இந்த உறுதிக்கட்ட ஊராட்சியிலையும் நெடோட ரெவன்யூ குரூப்லையும் குவாரியே அமைக்கக்கூடாதுன்னு நிரந்தரமாக தடை விதிக்க மாதிரி கேட்டுக்கிறோம். விவசாயிகளின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை காப்பாற்றணும், குடிநீர் ஆதாரத்தை மக்களுக்கு உறுதி செய்யணும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் கோரிக்கை வச்சு